Hi friends, welcome back to our channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஓட்ஸ் உப்புமாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த ரெசிபி ஓட்ஸ் உப்புமா தாங்க. நாம ஓட்ஸை இட்லி தோசை எப்படி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி உப்புமாவா செஞ்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் தனியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் தவிர வேறு எதுவும் சேர்த்தலை. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸை ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணி, மற்ற வெஜிடபிள்ஸ், கேப்சிகம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இதை தனியாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நல்லா இதிலையே வெந்துடும். இப்போது காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஓட்ஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி 1 கப் அளவு ஓட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா அதனோட தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி நமக்கு ஓட்ஸ் நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். பாருங்கள், இது தண்ணி எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா உறிஞ்சி நமக்கு ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ரொம்ப ட்ரையாக நம்ம இது பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பரான ஓட்ஸ் உப்புமா சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, வெயிட் லாஸுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த டிஷ்ங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.